Hi from Dad's Kitchen. Today we have come up with egg noodles. ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை வேக வச்சு தனியாக வச்சுக்கலாம். ஒவ்வொரு நூடுல்ஸ் பாக்கெட் பின்னாடியும் எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இது 4 நிமிஷம் வேக வைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வர்ற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம நூடுல்ஸை சேர்த்து 4 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய், நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை போட்டு நம்ம 4 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக தண்ணியிலேருந்து வடித்து வைக்க போகிறோம். நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கரண்டியோ இல்லை ஒரு கம்பியோ போட்டு கொஞ்சமாக நூடுல்ஸை கிளறி விடுறோம். 4 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிகிறதுக்காக எடுத்து வச்சிடுறோம் நூடுல்ஸை. அடுத்து நம்ம முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு முட்டையை நேரடியாக பொரிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி நம்ம 4 முட்டை எடுத்துருக்கோம். 4 முட்டையை நேரடியாக கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தக்கன மிளகுத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம முட்டையை பொரித்து எடுத்துக்கிற வேண்டியதான். பொரித்து எடுத்து தனியாக நம்ம அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். முட்டை இப்போ இந்த பதத்துக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக பயன்படுத்துவோம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்னதாக வெட்டி வச்சுருந்த பூண்டு, சின்னதாக வெட்டி வச்சுருந்த இஞ்சி ரெண்டையும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிட்டு கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனையும் நம்ம மெல்லிசா வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு, குடமிளகா, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3/4 வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ காய்கறிலாம் ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கிருச்சு. நம்ம இப்போ சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் செஸ்வான் சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய்கறிகளோடு நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து நம்ம ஆரம்பத்தில் வேக வச்சுருந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நூடுல்ஸ் உடையாமல் வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் சேர்த்து ஒரு கிளறிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்மள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.